அக்ஷய் லட்சுமி நாராயணன் கல்வி பேப்பரை அச்சடித்த பேப்பர் பணம் பேப்பர் அதை கணக்கை ஒப்படைக்கணும். நீதிமான் கையில் ஒப்படைக்கணும். இந்த பேப்பரால் நீதிமன்றத்தில் அசிங்கம் பண்ணுதான், பூமியில் அசிங்கம் பண்ணுதான், வீடு கட்டி டாக்டராக அசிங்கம் பண்ணுதான், விவசாயத்தை அசிங்கம் பண்ணுதான், ஏரி குளங்களை பூரா அசிங்கம் பண்ணுதான், ஆடு மாடு கோழி பறவைகளை இந்த பேப்பரை கொடுத்து பாழாக்குதான். அனைத்துக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியது நீதிமான் தான் கொடுக்க முடியும். முக்கால் சத்தியம் தண்டனை. வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையுமே தண்டனை இருக்குது. இந்தியா நாட்டிலேயே நீதிமன்றத்தை தண்டனை கொடுக்கலையா? அந்த கேள்வி நீதி அரசர் கேட்கார். அப்போ என்ன அர்த்தம்? நீதிமன்றம் பூரா எல்லாம் தூங்குதா உறங்குதா அப்படின்ட்டார். வெளிநாட்டில் எல்லா நாட்டில் என்ன இருக்குது? எல்லா நாட்டிலையும் உள்ள சட்டங்கள் தெரியும்ல. தப்பு செஞ்ச உடனே என்னென்ன குளோஸ் பண்ணுதாங்கன்னு தெரிஞ்சிருந்தோ இங்கே ஏன் இந்தியா நாட்டில் ஏன் நடக்கலாங்காரு. எல்லாம் அந்த பேப்பரை இப்போ ஐயா நீதி அரசராக கணக்கு விடுதார். இந்த பேப்பர் பணம் சொல்லி காகித பேப்பரை அடித்து எல்லாத்தையும் பழாக்கி வச்சுருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி கணக்கை நீதிமான் கையில் ஒப்படைச்சாச்சு. நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இந்த பேப்பர் கணக்கு இவர் தான் பிடிப்பார். இந்த பேப்பர் கணக்கு பயங்கரமாக வரும். அவர் சட்டப்படியாக உட்கார்ந்த பிறகு இது சட்டப்படியாக பிடிக்கல, அது ரொம்ப மோசத்தில் வரும். அது கணக்கு அவர் தான் முடியாது. இல்லைன்னா மானிட பேர் ரொம்ப மோசமாக பழாக்கி வச்சுருக்கான். எல்லாமே அந்த உழைப்பு கணக்கு எடுப்பார். விவசாயம் பண்ணியிருக்கியா, உழைச்சிருக்கியா, அந்த கேள்வி வரையில் ஒன்றுமே இராது. அது அவ்வளோதான், கணக்கை முடிச்சிருவார். பார்த்து புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு நடங்கடா. காகித பேப்பர் லட்சுமி நாராயணன் அவர் கையில் ஒப்படைக்கணும். அந்த பேப்பர் பணம் புரியுதா? முடிஞ்சு வச்சுடா. கல்வியை பிடிங்கிட்டார். கல்வி ஒரு கையில் இருக்குது. கல்வியினால் எல்லாரும் எழுதி மாட்டுவான். இந்த பேப்பரும் இனிமேல் இவர்கிட்ட தான் மாட்டுவான். அனைத்தும் மாட்டுவான். முக்கால் சத்தியம். உலருது தளருது. 2 பேர் வார்த்தை கொடுக்குறனால உலருது தளருது. நீதிமானே முக்கால் சத்தியம்.